என்ன சொற்பொழிவு என்பது நிர்வாண கோலத்தில் எதன விட்டு படம் எடுக்கிறார்களா, நீலப்படத்தை எடுக்கிறார்களா? ஒரு ஆன்மீகம் என்று சொன்னால் என்ன? ஒரு எறும்பு கூட துரோகம் இழைக்கக்கூடாது, தீங்கு அவருக்கு விளைவிக்க கூடாது, அந்த எறும்பை கூட பாதுகாக்க வேண்டும். நீங்கள் சென்ற ஜென்மத்திலே பாவம் செய்திருக்கிறீர்கள், அதனால்தான் இங்கே மாற்றுத்திறனாளியாக இங்கே பிறந்திருக்கிறேன் என்று சொன்னால் மனது எவ்வளவு புண்படும். அவன் நிர்வாணமாக சொற்பொழிவு ஆற்றுவான். உங்கள் பெண் பிள்ளை கொண்டு போய் அமர செய்ய முடியுமா உங்களால்? அப்போது கசக்கிறது. உங்கள் வீட்டு பெண் பிள்ளை என்ற கசக்கிறது, ஓரான் வீட்டு பெண் பிள்ளை என்ற உங்களுக்கு இனிக்கிறதா? இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் வசந்த் சரவணராஜன். இன்று நம்முடன் தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளர் ஜிஜி சிவா அவர்கள் இருக்காங்க. அவரிடம் மகாவிஷ்ணுவோட சர்ச்சைகள் நிறைய போயிட்டு இருக்கு. அதை பற்றி சில கேள்விகள் கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். ஸோ இப்போ ரீசெண்டாக நாட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தாலுமே இப்போ யூடியூப்ல நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக மகாவிஷ்ணுவோடைய அந்த சர்ச்சைக்குரிய ஒரு வீடியோ லான்ச் ஆச்சு. அதை பற்றி முதல்ல உங்களுடைய பார்வை. அதாவது அரசு பள்ளிகளில் ஒரு நல்ல சிந்தனைகளை யாரு வேண்டுமானாலும் சொல்லலாம், தவறியதும் இல்லை. ஆனால் ஒரு சொற்பொழிவாளர் என்கின்ற அந்த வரிசையிலே ஒரு அரசு பள்ளியில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒரு சொற்பொழிவு ஆட்ட வேண்டும், மாணவ செல்வங்களிடமிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார் என்று சொன்னால் அது வரவேற்கத்தக்க விஷயங்கள், தவறியதும் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த மாணவ செல்வன் கூட எதை வைத்து பேசுகிறீர்கள் என்பது ஒரு கருத்து வேண்டும் இல்லையா? மிகவும் தவறான ஒரு கருத்தை, இந்துத்துவ திணிக்கக்கூடிய கருத்தை, மூட நம்பிக்கை திணிக்கக்கூடிய கருத்தை ஒரு அப்பாவி மாணவ செல்லுங்கள், அதை வளரும் பருவினர். நீங்கள் இதே ஒரு கல்லூரி படிப்பு படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு சொல்லியிருந்தாலும் கூட உடனே புரிதல் அவர்களுக்கு கூடுதலாக இருந்திருக்கும். இவர்கள் இளம் பருவத்தினர், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அது உண்மையா பொய்யா அல்லது அது நாம் உள்வாங்கி கொள்ளலாமா வேண்டாமா என்று கூட தெரியாத ஒரு பருவம். ஒரு 100% 30% மட்டுமே அவர்களுக்கு புரியும். அதனால தான் நான் பேசுவது சரியா தவறா என்று ஆங்கிலத்தில் கேட்கும்போது கூட சரி என்று கைத்தட்டுவார். அவர்கள் இந்த விவரங்கள்லாம் புரியாது. இதை வைத்து தான் விஷம பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகிறார். இது எப்படி? இதே மகாவிஷ்ணு அவர்கள் நான் சொற்பொழிவு ஆட்டுகிறேன் என்று சொன்னால் நான் நிர்வாணமாக அமர்ந்து கொண்டு கூட நான் ஆற்ற தயார் என்று பேசிய கயவன் தான் இந்த மகாவிஷ்ணு. இது நியாயமா? என்ன சொற்பொழிவு என்பது நிர்வாண கோலத்தில் எதன விட்டு படம் எடுக்கிறார்களா, நீலப்படத்தை எடுக்கிறார்களா? இது உங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் எத்தனையோ சொற்பொழிவாளர் இருந்திருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். ஆனால் மறைந்தாலும் அவருடைய சொற்கள் இன்னும் மறையாமல் இருக்கிறது. ஆனால் ஒரு கேவலமாக இல்லையா, நான் நிர்வாணமாக அமர்ந்து கொண்டு சொற்பொழிவை ஆற்றுவேன். இது எவ்வளவு வன்மம்! ஆனால் அரசு பள்ளியிலாம் நம்ம வேற ஒரு பதிவுகள்லாம் இது நம்ம பார்த்துருக்கோம். அரசு பள்ளியில இந்த மாதிரி அது எப்படி? அரசு பள்ளியில் கால் வைப்பதற்கு முன்பாக அயோக்கியன், அரசு பள்ளியில் கால் வைத்தோன்னு யோகியனா? அப்படி என்றால் தவறு செய்த அனைவரும் அரசு பள்ளி இல்ல, தவறு செய்த அனைவரையும் அரசு பள்ளிக்கு அனுப்பி விடலாமா? யோகியன் என்ற இடத்துல அங்கே மிகவும் புண்ணியஸ்தர் இருக்கிற இடம் இருக்கிறது, அங்கே கால் பதித்தால் நீங்கள் புண்ணியஸ்தர் ஆகிவிடுவீர். நான் கேட்பது வருங்கால சங்கதிகள் அவர்கள் நேர்மையாக, நிஜமாக, உண்மையாக, உணர்வாக, குறிப்பாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அங்க சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்று கூப்பிடுகிறார்கள். ஆனால் இப்படி பிஞ்சு மனதில் நஞ்சை விதிக்கலாமா? அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சியின் பெயர் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர், சரியா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேனே, இதே இந்த மகாவிஷ்ணு என்பவர் திருப்பூரிலே ஒரு போலி நிதி நிறுவனத்தை நடத்தி கிட்டத்தட்ட 2000 கோடிகள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. இது எவருக்காவது அதிகமா மக்களுக்கு தெரியுமா? ஏதோ ஒரு யோகியன் போன்று, ஏதோ தூயவன் போன்று இந்த வேஷத்தை கட்டி இருக்கக்கூடிய சொற்பொழிவாளர், ஆன்மீகம் என்ற வேஷத்தை கட்டிக்கூடிய இந்த கயவன் மகாவிஷ்ணு போலி நிதி நிறுவனத்தை நடத்தி கிட்டத்தட்ட 2000 கோடிகள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததாக ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கிறது. இவருடைய பார்ட்னர், யாருடைய பார்ட்னர்? இந்த மகாவிஷ்ணுடைய பார்ட்னர் மர்மமான முறையிலே இருந்திருக்கிறார். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது, அந்த பிரச்சனை நிலுவையில் இருக்கிறது. இப்பேற்பட்ட நபரை எப்படி மாநிலம் முழுவதும் சொற்பொழிவாளர், குறிப்பாக ஆன்மீகவாதி என்று உலாவுவதற்கு யார் காரணம்? இதற்கு பின்புலம் யார்? RSS இயக்கவாதிகள், பாஜக போன்ற கட்சிகள், சங்கங்கள் என்று அனைவரும் பேசுகிறார்களே. இதற்கு பதில் சொல்லுவார்களா? ஒரு ஆன்மீகம் என்று சொன்னால் என்ன? ஒரு எறும்புக்கு கூட துரோகம் இழைக்கக்கூடாது, தீங்கு அவருக்கு விளைவிக்கக்கூடாது,
அதை அந்த இரும்பை கூட பாதுகாக்க வேண்டும். ஒரு மென்மையான போக்கை கடைப்பிடித்து செயல்படுத்த வேண்டும். அதுதானே ஆன்மீகம் என்று சொன்ன அமைதியை நிலைநாட்ட வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு அராஜகத்தை 2000 கோடிகளை மக்கள் பணத்தை கொள்ளையடித்து ஆருத்ரா இஜாவ் போன்ற நிறுவனங்களுக்கு முன்பாகவே திருப்பூரிலே போலி நிதி நிறுவன மோசடியை நடத்தி அவருடைய பாட்டர் மர்மான முறையில் இருந்திருக்கிறார். இப்பேற்பட்ட நபரை தான் தூக்கி பிடித்து கொண்டு சங்கர சங்கங்கள் 2 நாட்களாக நானும் சமூக வலைத்தளம் மூலமாக பார்க்கிறேன், அந்த மகாவிஷ்ணுக்கு ஆதரவாக பேசுகிறார். இல்லை சார், எனக்கு என்ன இது நியாயமா? ஓகே சார், நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். இப்போ என்னோட கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ எல்லாருமே இப்போ மகாவிஷ்ணுவுக்கு ஆதரவாளர்களும் இருக்காங்க, எதிர்ப்பாளர்களும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் எதிர்ப்பு சார்ந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. மகாவிஷ்ணு அந்த அந்த கல்லூரி அந்த பள்ளி அரசு பள்ளியில் பேசக்கூடிய விஷயங்கள்ல எந்த விஷயம் அவர் பேசியிருக்காரு, நிறைய விஷயம், எந்த விஷயம் நீங்கள் மூட நம்பிக்கைன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் சென்ற ஜென்மத்திலே பாவம் செய்திருக்கிறீர்கள், அதனால்தான் இங்கே மாற்றுத்திறனாளியாக இங்கே பிறந்திருக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய மனது எவ்வளவு புண்படும். அதாவது பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இருக்குகின்ற காலம் தெரிந்து விட்டால் வாழும் காலம் நரகமாகி விடுமா. இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போதே கண் தெரியாதவர்கள், காது கேட்காதவர்கள், கை கால் முடியாதவர்கள், அவர்கள் தான் மாற்றுத்திறனாளி என்று அவர் மனதை நோகக்கூடாது என்று ஐயா கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த மகத்தான பெயர் தான் மாற்றுத்திறனாளிகள் என்று. அதுக்கு முன்பாக வெவ்வேறு வார்த்தைகள் இருந்தது. அப்பேற்பட்ட இந்த திராவிட மண்ணிலே, தமிழ் மண்ணிலே, மக்களுக்கு மனிதநேயத்தோடு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் மத்தியிலே அவர்கள் இது போன்று ஒரு இழிவான வார்த்தையை பதிவிட்டு இதற்கெல்லாம் நீங்கள் போன ஜென்மத்திலே பாவம் செய்துதான் இதற்கு காரணம் என்று சொன்னால், ஒவ்வொரு நொடியும் அந்த பிஞ்சு குழந்தைகளை வீட்டிலே நாம் என்ன பாவம் செய்தோம் அது கூனி குறுகி நிற்காதா? சொற்பொழிவு என்றால் என்ன இதுவா? இல்லை, இப்போ நீங்கள் வந்து அகெயின்ஸ்ட் வந்து இப்போ மறுபிறவிக்கு அந்த தத்துவத்துக்கு அகெயின்ஸ்டா அல்லது மாற்றுத்திறனாளியை காயப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி? இரண்டுமே. மகாவிஷ்ணு என்றாலே எதிரான சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கக்கூடிய ஒரு நயவாஞ்சகன். நான் தான் ஏற்ற சொன்னேனே. சரி, மகாவிஷ்ணுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அந்த அதிமேதாவிகளுக்கு, நாசா விஞ்ஞானிகளுக்கு, பொருளாதார பொறி உண்டிகளுக்கு நான் ஒன்று கேட்கிறேன். உங்களுடைய தொலைக்காட்சியின் வாயிலாக நிர்வாணமாக நான் சொற்பு ஆற்றுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த காயவனை வைத்துக்கொண்டு, அந்த கபோதியை வைத்துக்கொண்டு, நயவஞ்சனை வைத்துக்கொண்டு, காம கொடூரனை வைத்துக்கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை அங்கே அமர செய்வீர்களா? இதில் பதில் சொல்லிட்டா நிகழ்ச்சி முடித்து விடலாம். சொல்லுவார்களா? மகாவிஷ்ணு தூக்கி பிடிப்பவர்களுக்கு நான் ஒரு பணிவான, பாசமான, அன்பான இந்த ஒரு வேண்டுகோளை வைக்கிறேனே. அவன் நிர்வாணமாக சொற்பொழிவு ஆற்றுவான், உங்கள் பெண் பிள்ளையை கொண்டு போய் அமர செய்ய முடியுமா உங்களால்? அப்போது கசக்கிறது. உங்கள் வீட்டு பெண் பிள்ளை என்ற கசக்கிறது, ஓரான் வீட்டு பெண் பிள்ளை என்ற உங்களுக்கு இனிக்கிறதா? அது மட்டுமல்ல, இந்த கைவன் சொல்லுகிறான் ஏற்கனவே பல காணொலியிலே, காமத்தில் அதாவது செக்ஸுவல் உச்சக்கட்டத்தை அடைந்தால் கடவுளை காணலாமா. இவனை எதை கொண்டு அடிப்பது? சரி, ஒரு கள்ளக்காதெல்லாம் வேண்டாம், ஓரான மனைவி படுப்பது வேண்டாம், தன்னுடைய சொந்த மனைவியுடன் திருமணம் ஆகியிருக்கக்கூடிய அவர்கள் அனைவருமே அந்த திருமண பந்தத்தில் உள்ளத்தோடும் உடலோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள்லாம் கடவுளை கண்டு கொண்டார்களா? நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு எவ்வளவு வாய்க்கொழுப்பு இருந்தால் ஆன்மீக என்ற போர்வையிலே உச்சக்கட்டத்தை செக்ஸில் அடைந்தால் கடவுளை காணலாமா? இது நான் பேசவில்லை ஐயா, அந்த நயவஞ்சகன் பேசியிருக்கிறான். அப்போது இவனுடைய கேரக்டர், இவனுடைய பயணம் எதை நோக்கி பயணிக்கிறது? தமிழகத்தில் நித்யானந்தா இல்லை. நான் நித்யானந்தாவை திட்டமிட்டு கூற சொல்ல நோக்கம் எனக்கு இல்லை. நித்யானந்தா சொல்லக்கூடிய கருத்தில் நல்லதும் இருக்கிறது, ஒன்று இந்த மக்களுக்கு குறிப்பாக பெண்கள் எதிரான கருத்தில் இருக்கிறது. அந்த இடத்தை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கா? அது மட்டுமல்ல, அவருடைய ஆசிரமத்திலே லிங்கத்தை கொண்டு வருவது, ருத்ராட்ச மாலையை கொண்டு வருவது என்று பல வித்தைகளை செய்திருக்கிறார். அட கேடு கட்ட கேவலமான முட்டாளே, இந்த மாய வித்தை, இந்த மோடி மஸ்தான் வித்தையை, இந்த கற்பனை வித்தையை, இந்த கட்டுக்கதை வித்தையை ஏற்கனவே பிரேமானந்தா செய்து விட்டார். அப்போது பிறந்திருக்கிறாரா இல்லையாண்டு தெரியவில்லை இந்த மகாவிஷ்ணு என்கின்ற மோசடி மன்னன். இதெல்லாம் யார் செய்து விட்டார்? எப்போது செய்து விட்டார்? பிரேமானந்தாவே செய்து விட்டார். லிங்கத்தை வரவைப்பது, வேற எல்லாம் வரவைப்பது என்று சொல்லி இப்போதுதான் மறுபடியும் வருகிறார். நான் கேட்பது, உங்களுக்கு இந்த நாட்டு மக்கள் மத்தியில் ஆன்மீகத்தை பரப்ப வேண்டும் என்று சொன்னால் பரப்புங்கள், வேண்டாம் என்று சொன்னால் வரவேற்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு அரசு என்ன ஆன்மீகவாதிகள் எதிரான கட்சியா? எதிரான அரசா? இல்லையே. திமுக கட்சி என்ன இந்து மக்களுக்கு எதிரான கட்சியா? இல்லையே. திமுக கட்சி என்ன இந்து மதத்திற்கு எதிரான கட்சியா? இல்லையே.
அதில் இருக்கக்கூடிய ஒரு சில தவறை சுட்டு காட்டுகிறார்கள், விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இதெல்லாம் தவறு இருக்கிறது. சரி சார், அப்ப ஏன் இத்தனை ஆண்டுகளா இப்ப அரசு பணியில மேற்கொண்டதுக்கு அப்புறம் தான் திருதிருப்புன்னு எல்லாருமே எல்லா எதிர்ப்பாளர்களும் வராங்க, எல்லாம் இப்ப நீங்க சொன்ன இந்த தெரியவில்லை சார். அதாவது ஊடகத்தினர் என் மக்கள் மத்தியிலே எந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அதுதான் பேசும் பொருளாக ஆகும். அதுதான் அனைவரும் கண் பார்வைக்கு தெரியும். இத்தனை ஆண்டுகளாக அவன் எந்தெந்த பள்ளியில இதற்கு முன் எந்தெந்த குருகுலத்தில் என்னென்ன பொய்யும் பித்தலாட்டம் பேசி இருக்கிறான்னா ஊடகங்கள் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கவில்லை. இந்த நிகழ்ச்சியை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சங்கர் என்கின்ற பள்ளி ஆசிரியர் அவர் மூலமாக சேர்த்திருக்கிறார்கள். பேசும் பொருள் ஆகியிருக்கிறது. அதற்கு பிறகுதான் இந்த கயவன் யார் என்று தோண்டி துருவி பார்த்தால் வெறும் காமத்திற்கு மட்டுமே பேசக்கூடிய பேச்சுகள் அதிகமாக இருந்திருக்கிறது. இது அவருடைய காணொலியில நான் பேச முடியாது, அவர் பேசிய காணொலி தான். இதற்கு ஆதரவாக பேசலாமா? நான் கேட்பது ஆன்மீகத்துக்கு ஆதரவாக பேசணும். வரவேற்கிறேன். நான் மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு வரவேற்கிறது, திமுக கட்சி வரவேற்கிறது, எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் வரவேற்கிறோம். ஆனால் ஆன்மீகம் என்ற போரில் வரை செக்ஸை உச்சக்கட்டத்தில் அடைபவன் தான் அவன் கடவுளை காணலாம் என்று சொல்லக்கூடிய இந்த நயவாஞ்சிகனை எதை வைத்து எந்த இடத்தில் வைத்து நான் அடிப்பது, எதை வைத்து அடிப்பது? இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கு. இப்போ நம்ம இப்போ பிரச்சனைகள் அரசு புள்ளியில பேச தொடங்கி இப்போ நிறைய அலிகேஷன்ஸ் நீங்க முன் வச்சுக்கிட்டே வரீங்க. இப்போ கொலை வழக்குல இருந்து 2000 கோடி வரைக்கும் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது யாருக்கா தெரிந்திருக்கிறதா? உண்மை உண்மை இதை பற்றி பேசும்போது நான் சொல்லுது பொய் என்று சொன்னால் என்பது வழக்கு பாயிட்டு நான் சந்திக்க தயார். அப்ப இப்பேற்பட்ட ஒரு மனிதரை ஏன் இத்தனை நாள் இந்த சமூகமும் அரசுமே எப்படி இது விட்டுச்சு? அதுதான் இவர்கள் பின்புலம் யார் இருப்பது? பெரிய பெரிய இந்துத்துவ சக்திகள் மூடி மறைத்திருக்கிறார்கள். இப்போதுதான் வருகிறது தொண்ட பூதம் கிளம்பியது போன்று இப்போதுதான் வருகிறது. இன்னும் நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும். ஆன்மீகவாதி என்று சொன்னால் அவன் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் தலைவணங்கி அரவணைக்கு செல்பவன் தான் ஆன்மீகவாதி. ஸ்ரீ ரவிசங்கர் ஜி இங்க பெங்களூருக்கு முன்னால் இருக்கிறார். அவர் ஒரு ஆன்மீகவாதி தான். அவர் மீது இதுவரை ஏதாவது குற்றச்சாட்டு வந்திருக்கிறதா? வரவில்லையே. ஆனால் முளைத்து 3 இலை விடவில்லை இந்த மகாவிஷ்ணு மோசடி மன்னன். எத்தனை பேச்சுகள், எத்தனை பொய்யும் பொருட்டு காமத்திற்காக மட்டும்தான் ஒரு ஆன்மீக தொழிலே செய்கிறான், ஆன்மீக பாதையை கடைபிடிக்கிறான் என்று சொன்னால் இவனுடைய எந்த நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? ஆன்மீகவாதி சினிமா படத்தை எடுப்பவனா? சொல்லுங்க சார். ஆன்மீகவாதி சினிமா படத்தை தயாரிப்பவனா? தயாரித்தவர் தானே, அதுக்கப்புறம் தானே அவர் மோட்சம் அடைஞ்சிருக்காரு. சொல்லுங்க. படம் தயாரித்தது கேடு கட்ட கதைகள்லாம் எதை வைத்து வருகிறது பாருங்க. ஒரு ஆன்மீகவாதி தூய பாதையை தேர்ந்தெடுப்பவன். இங்க சினிமா துறை என்று சொன்னால் அதில் வன்முறை இருக்கும், காதல் இருக்கும், கன்றாவி இருக்கும், அனைத்தையுமே இருக்கும். இதற்கு பணத்தை நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள். டைரக்டரா இருக்கக்கூடிய ஒருத்தரும் மோட்சம் அடைய முடியாதா? டைரக்டரா முன்னாடி இருந்திருக்காரு, அதை நீங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்லக்கூடாதுல்ல. டைரக்டரா முன்னாடி தான் அவரோட பயணம். இப்போதான் சார் சமீபமாக இன்னும் அந்த படம் வெளியில்லை. சரியா? ஆக மகாவிஷ்ணு என்கின்ற கொடியவன், மகாவிஷ்ணு என்ற ஆன்மீகத்திற்கு எதிரான பாதையை கையில் எடுத்து ஆன்மீக என்ற போரியை போர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுடைய முகத்தில் கிழிக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் சேர்ந்து கிழித்து கொண்டிருக்கிறார்கள். வரவேற்கத்தக்க விஷயங்கள் தான். இது போன்று இன்னும் எத்தனை மகாவிஷ்ணுகள் தமிழ்நாட்டை உலாவி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை நபருடைய முகத்திலையும் உங்களை போன்ற ஊடகங்களை கீழ்த்தெரிய வேண்டும். தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் தனி கவனம் செலுத்த வேண்டும். பணிவான வேண்டுகோளை வைக்கிறோமே. இல்ல சார், இப்ப எனக்கு இன்னொன்னு ஒரு கேள்வி என்னன்னா, அன்பில் மகேஷ் சார் இது ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறாரோ அப்படின்றது. இப்ப ஏன்னா ஒரு டிடிவி தினகரன் கூட இப்போ ஒரு இது ரீசெண்டா ஒரு அறிக்கை கொடுத்தாரு. எதுக்கு மகேஷ் அவர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறாரு? மகேஷும் அவர்களுக்கும் மகாவிஷ்ணுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கு? இல்ல, அதாவது சில தலைவர்கள் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் பொய்யாமை மகேஷ் அவர்கள் பர்சனலாக எடுத்துக்கொள்வதற்கு இது எதுவுமே இல்லை. இவர்கள் அது போன்று பார்க்கிறார்கள். ஒரு துறையினுடைய அமைச்சர், அதுவும் கல்வித்துறையுடைய அமைச்சர். அப்ப அது கல்வித்துறையில ஒரு பிரச்சனை என்று சொன்னால் டிடிவி தினகரன் வருவார். அந்த துறை சார்ந்த அமைச்சர் தானே வருவார். அந்த துறைக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு நபர் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த துறையினுடைய அமைச்சர் தானே அதற்கு பதில் அளிக்க வேண்டும். அவர் தானே வருகிறார். இதுல என்ன தவறு இருக்குது? இது காழ்ப்புணர்ச்சி. நான் 19 சவால் விடுகிறேன். யாரெல்லாம் மகாவிஷ்ணுக்கு ஆதரவாக பேசுகிறார்களோ அவர் நிர்வாணமாக சொற்பொழிவு ஆற்றுவேன் என்று அவனே பேசியிருக்கிறார். இவருடைய மகளை கொண்டு போய் நிர்வாணத்தில் சொற்பொழிவுக்கு அமர செய்வதற்கு தயாரா? அவருடைய மகள் என்னுடைய தங்கையா பார்க்கிறேன். இது புரிதலுக்காக சொல்லுகிறேன். அவரோட மகளை கொச்சப்படுத்துவோ பேசக்கூடிய நபர்களை நான் இழிவுபடுத்துவோ என்னுடைய நோக்கம் அல்ல. சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்கள் தயவு கூர்ந்து நேர்மைக்கு ஆதரவு கொடுங்கள். இது போன்ற தவறான நபருக்கு ஆதரவு கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த தடித்த வார்த்தையை பதிவு செய்கிறேன். இவர் பேசக்கூடிய பேச்சுக்கு பெற்ற பிள்ளைகள் என்ன பாவம் செய்யும்? ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறேன். இந்த சவாலுக்கு தயாரா? வேண்டாம் மட்டும் சொல்லுகிறார் இல்லையா? அப்போது உன் பிள்ளைக்கு ஒரு நீதி, ஓராம் பிள்ளைக்கு ஒரு நீதி என்று ஒரு கேள்வி எழுப்புவது தவறா? அதுதான் நான் கேட்கிறேன்.
ஆக மகாவிஷ்ணு சிறையில் அடித்து தவறியதும் இல்லை, மகாவிஷ்ணு கைது செய்து தவறியதும் இல்லை. மகாவிஷ்ணு போன்ற பல நபர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். காவல்துறையின் தமிழ்நாடு அரசு இதன் வாயிலாக சொல்லுகிறேன், பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன், உடனுக்குடன் அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். உண்மையான ஆன்மீகவாதிகளை விட்டு இந்த போலி ஆன்மீகவாதிகளை ஆய்வுகள் மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டு தனி கவனம் செலுத்தி சிறையில் அடைக்க வேண்டும், கைது செய்து. நான் அரசாங்கத்தை இடம் ஒரு என்னோட பார்வை என்னன்னா, மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவில் இருந்தார், பேசி முடிச்சு ஆஸ்திரேலியா போயிட்டாரு, சொல்லிட்டு தான் வந்தார். அங்கேருந்து கிளம்புறப்பே இங்கே தமிழ்நாட்டில் சில வழக்கங்கள் நான் கொடுக்குறேன், நான் இத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லி அங்கேருந்தே கிளம்பி வராப்புல. இப்போ அவர் சொல்லிட்டு தான் வராரு, இங்கே ஆஸ்திரேலியாவில் வராரு. இங்கே போய் நீங்கள் ஒரு 50 போலீஸ்காரனை நிறுத்துறது சரி நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளோ பிரச்சனை தேவையா? அதாவது மகாவிஷ்ணுக்கு நன்றாக தெரியும் நாம் பேசிய பேச்சுகள் என்ன, வன்மத்தோடு உள்நோக்கத்தோடு பேசியிருக்கிறோம். நிச்சயமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கும்னு தெரிந்துதான் யோகின் போன்று அங்கிருந்த காணொலி வெளியிடுவது. அப்போ இங்கே பேசிட்டு மண்ணாங்கட்டி அதற்கு ஆஸ்திரேலியா சென்றீர்கள், பேச்சுடன் பேசும் பொருளாக ஆகிறது, நீ பேசிய நிகழ்ச்சியில பிரச்சனை ஆகிறது, அப்போதை விலக்குறை கொடுத்துருக்க வேண்டியது தானே. அவன் முன்னாடி ப்ரீ ஷெட்யூல்டான மீட்டிங்ன்றாரு, போய் பேசி முடிச்சது அப்புறம் வந்துட்டாரு. இப்போ நான் நீங்க எல்லாம் பேசி அப்போது உங்களுக்கெல்லாம் வேலை இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறைக்கோ அல்ல தமிழ்நாட்டு நேசிக்கூடிய எங்களை போன்றவருக்கோ வேலை வெட்டி இல்லையா? சொல்லிட்டு தானே வரேன், நான் வரேன் அப்படின்ற பட்சத்தில் கொலை ஒருவன் கொலை செய்து விடுகிறான், கொலை செய்துட்டு சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சொன்னால் யோகினாவன் இல்லை. நான் அது இல்லை சார், அவன் யோக்கியன்றது ரெண்டாவது தரப்பு. நான் சொல்ல வேண்டியது 50 போலீஸ்காரனை உள்ள நிறுத்தி இப்ப பரபரப்பாக்க. ஆமாங்க, அதாவது இங்க பாருங்க, ஒரு வீதியில் இருப்பவருடைய ஒரு மெச்சூரிட்டியாக, அதாவது நம்மளை போன்ற ஒரு 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 மெச்சூரிட்டியாக இருக்கக்கூடிய அவர்களிடம் ஒரு பொய்யும் பொருட்டை பேசியிருந்தாலும் கூட நமக்கு விழிப்புணர்வு வந்துவிடும். வளரும் பருவத்தில் ஒரு ஒரு விஷயத்தை பரப்பியிருக்க என்று சொன்னால் வருங்கால மாணவ செல்வங்கள் எதை நோக்கி பயணிக்கும்? இப்போ ஆதரவாளர்கள்லாம் நல்ல இன்னொன்னு ஒரு விஷயமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வள்ளலாரையும் வள்ளுவரையும் கூட்டுக்கு இழுத்துக்கிறாங்க. அவர் வள்ளுவர் குறள்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கேடு கட்டவர்களுக்கு ஒரே பிரச்சனை எது என்று சொன்னால், இவர்களுக்கு தேவையென்றாலே இந்து கடலை இழுத்துக் கொள்வார்கள், தேவையில்லை என்று சொன்னால் அவர் தூக்கி எதை வைத்து சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு நாங்கள் தான் இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி என்று சொல்லக்கூடிய இவர்கள் தான் தேர்தலுக்கு முன்பாக ராமரை வைத்து பக்கத்திலே வைத்துக் கொண்டார்கள். தேர்தலில் தோல்வி சந்தித்தவுடன் ராமரை தூக்கி விட்டு அந்த ஒடிசாவுக்கு சென்று விட்டார்கள். பூரி ஜெகநாதர் என்ற ஒரு ஆலயத்துக்கு சென்று விட்டார்கள். இப்போதே ஜெய் ஸ்ரீராம் அந்த ராமர் கோசலம் எங்கே சென்று விட்டது? எப்படி பூரி ஜெகநாத் எப்படி உங்களுக்கு வந்தா? இப்போ தெரிகிற கபட நாடகம் இதுதான். அதே போன்றுதான் இவர்கள் இங்கே பிரச்சனை வந்தவுடன் திருவள்ளுவர் இந்த மகாவிஷ்ணு ஒன்றா நான் கேட்கிறேன். இது வெக்கமாக இல்லையா? திருவள்ளுவர் இவனுக்கு பிரச்சனை சொன்னால் நீங்கள் துணைக்கு திருவள்ளுவரை அழைக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் இந்த அயோக்கியனை காப்பாற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் செல்வீர்கள் என்பது இது ஒரு சான்று. உங்களுடைய ஆக்கப்பூர்வமாகவும் ஒரு வேகமான ஒரு ஸ்பீச்சை கேட்டு மரளை வேதை தவிர நம்ம சேனலுக்கான என்ன இருக்க முடியும்னு எனக்கு தெரியவில்லை. ஆனால் சில கருத்துக்கள் நீங்கள் சொல்வது சரியா தவறான்றது இடத்துல முடிவு பண்ண இடத்துல நான் கிடையாது, பொதுமக்கள் தான். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் ஆவேசமாகவும் ஆக்ரோஷமாகவும் பேசியிருந்தீங்க. அது உங்களோட தனிப்பட்ட கருத்து. என்னவாக இருந்தாலும் மக்கள் ஒரு நியாயமான முடிவை இந்த பதிவு மூலமாக தெரிந்து கொள்வார் என்று நம்பிக்கையுடன் நன்றி உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன்.